இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி பற்றி பேசலாம். தினமணியில் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணம் தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. G20 அமைப்பில் உறுப்பு நாடுகள் தங்களுக்குள்ள வங்கி கணக்கு விவரங்களை பகிர்ந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்திக்கணும்னு அந்த தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தி மத்திய அரசோட புதிய விதிகளின்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் 98 பஞ்சாயத்தில் மட்டுமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. மற்ற இடங்களில் வேற திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு தினத்தந்தி கேட்குது. தினமலர்ல உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பத்தி எழுதியிருக்கிறாங்க தலையங்கம். அதிமுக அதிக இடங்களில் ஜெயிச்சிருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியும் கால் ஊன்றி இருக்கு. மற்ற கட்சியினரோட ஓட்டு பாஜகவுக்கு போயிருக்குன்னு சொல்றதெல்லாம் அரசியல்வாதம். பாஜக சரியாக செயல்பட்டால் இங்குள்ள களச்சூழல் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தினமலர் எழுதியிருக்கிறாங்க. தி ஹிந்து மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனை கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக தலையங்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி உடஞ்சா 2 கட்சிகளுக்குமே பாதிப்பு தான். தங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்துட்டு போட்டிக்கிட்டா தான் 2 கட்சிகளுமே வளர முடியும்னு ஹிந்து தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோடியோட அமெரிக்க பயணம் தொடர்பாக ஒரு தலையங்கம் இருக்கிறாங்க. தனக்கு விசா கொடுக்க மறுத்ததெல்லாம் மறந்துட்டு முதலீடுகளை பெறுவதற்காக மோடி முயற்சி பண்றாரு. நம்ம தொழில் கொள்கையில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்தா தான் முதலீடு வரும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. இந்து தமிழ் சீன இந்திய உறவை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது சீன ராணுவத்தை எதிர்கொள்ள முடியாத காங்கிரஸ் அரசு வர்த்தகத்தை மட்டும் சீனாவோட செய்யலாமா அப்படின்னு பாஜக கேட்டாங்க. இப்போ அதே காங்கிரஸ் வழியில தான் பாரதிய ஜனதா கட்சியும் பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது என்னை பொறுத்தவற்றில் எப்பவுமே பெரிய பெரிய விஷயங்களை பத்தி நாம கவலைப்படுறோம். ஆனா அடிப்படை மக்களின் வசதிகளை பற்றி பெரிதா, அதாவது சீன பிரிவு, இது உள்ள தீவிரவாதம், இவையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அடிப்படை மக்கள், இப்போ பத்திரிகையில் ஒரு செய்தி என்னென்றால், பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாமல் மழை தண்ணீர் தலைமையிலே கொட்டுகிறது என்று. இது 1-2 பேருந்து இல்ல, 900ற்கு மேலும் பேருந்துகள் இங்கே இருந்து செல்கிறது. இது மட்டும் இல்ல, பள்ளியில ஒரு பேருந்து சரியாக பராமரிக்கப்பட இல்லை என்றால் அந்த ஓட்டையில ஒரு குழந்தை உள்ள விழுந்து உயிரிழந்த சம்பவங்களும் நடைபெறுகிறது. அதனால் ஆட்சியாளர்கள் முதலில் இந்த பெரிய பெரிய விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதற்கு முன்னால் இந்த சின்ன சின்ன விஷயம். இன்னொரு செய்தி என்ன என்றால், நிலத்தடி நீரை நீங்கள் மழைநீர் சேமிப்புன்னு நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. ஆக பேருந்து, சாலை வசதி, மக்களுக்கான அடிப்படை தேவைகள், இவையெல்லாம் மிக அதிக கவனத்தில் செல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரிதான் IIT மாணவர்களின் அந்த +2 மாணவர்களுக்கான மதிப்பெண்களையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று IIT தேர்வில் ஒரு தளர்வு. இவையெல்லாம் அடிப்படையில் அடித்தள மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும், அவர்களின் வசதிகளை மேம்படுத்தும் செய்திகளை நாம் அதிக கவனத்தோடு பார்க்க வேண்டும் என்பது எனது எளிய கோரிக்கை. அமைச்சர் எழுத்தாளர்கள் பெரிய விஷயங்களை பற்றி எழுதுவாங்க. நல்ல எழுத்தாளர்கள் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சிறப்பாக எழுதுவாங்கன்னு இலக்கிய உலகத்துல ஒரு கூற்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை நிர்வாகத்துக்கு பொருத்தி பார்த்திருக்கிறாங்க டாக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய தேர்வுல என்ன செய்தி முக்கியமாக? இன்னைக்கு தமிழ் இந்துல ஒரு கட்டுரை, சிறப்பு கட்டுரை வந்திருக்கு. IS அமைப்பை வீழ்த்துவது எப்படி, அமெரிக்காவின் ஈராக் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியவர்களின் பார்வையில் அப்படின்னு செல்சி மேனிங் எழுதியிருக்கிறாரு. மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த IS, அல் கைதா இது போன்று பயங்கரவாத அமைப்புகளாக, ஆயுத குழுக்களாக இருப்பவர்களை ஒடுக்குகிறோம் என்கிற பெயரில் சட்டங்களை கடுமையாக்குவது, அந்த நாடுகளின் மீது போர் தொடுப்பது என்று இப்படியான ஒரு நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்க்கிறோம். அதற்கு ஆதரவளிக்கிற ஒரு பொது மனநிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற குழுக்கள் உருவாவதனுடைய வேர்க்காரணம் என்ன என்பது பற்றிய விவாதம் பெரிதாக நடைபெறவில்லை. அந்த இடத்திலிருந்து இவர் இந்த கட்டுரையை வைக்கிறார். ஒரு மிக முக்கியமான செய்தி அதில் சொல்றார் அவர். அமெரிக்கா தலைமையிலான பன்னாட்டு படைகளின் ஈராக்கிய ஆக்கிரமிப்பின் விளைவாக தோன்றியதுதான் IS என்கிற தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அந்த அமைப்பு தோன்றிய நாள் முதல் அதை நான் பார்த்து வருகிறவன் என்ற முறையில் விமானத்திலிருந்து துப்பாக்கியால் சுடுவதாலோ குண்டுகளை வீசுவதாலோ அதை அழித்துவிட முடியாது. மேற்கத்திய நாடுகள் அல்லாத வேறு நாடுகளைச் சேர்ந்த படைகளை திரண்டாலும் சிரியாவுக்கே சென்று போரிட்டாலும் அதை இப்போதைக்கு ஒடுக்க முடியாதுங்கிறார். இது என்னன்னா, அமெரிக்காவுக்கு அங்கே என்ன வேலை? இப்போ சதாம் ஹுசேன் பேரழிவு ஆயுதம் வைத்திருந்தாரு, அவரை ஒழிச்சிட்டா அந்த நாடை ஒரு விடுதலை பெற்ற நாடாக, அமைதியான நாடாக மாற்றிட முடியும்னு அமெரிக்கா சொன்னாங்க. ஒசாமா பின்லாடன் தான் உலகத்தை அச்சுறுத்துறாரு, அவரை ஒழிச்சிட்டா அந்த உலகத்தை பாதுகாத்து விடலாம்னு சொன்னாங்க. இப்போ ஈராக்கில் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட பிறகு IS எப்படி வந்தாங்க? ஒசாமா பின்லேடன் அழிக்கப்பட்ட பிறகு அல் ஜவாஹிரி எங்கிருந்து வந்தாரு? அப்போ இன்னைக்கு அல் ஜவாஹிரை ஒழிக்கிறதுனால தீவிரவாதத்தை ஒழிச்சிட முடியுமா?
IS ஒழிச்சதுனால தீவிரவாதத்தை ஒழிச்ச முடியுமானா முடியாது. இவர்கள் அமெரிக்காவினுடைய தலையீடு ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க இருக்க அங்கிருந்து அமெரிக்காவை எதிர்க்கிற சக்திகள் உலகத்தினுடைய அச்சுறுத்தலாக மாறுவார்கள். அப்போ வேர்க்காரணம் என்பது அமெரிக்காவினுடைய தலையீடு. அமெரிக்கா எந்த நாட்டிலும் தலையிடக்கூடாது, எந்த நாடும் எந்த நாட்டிலும் தலையிடக்கூடாது. அவரவர்கள் வழியில் அவரவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிர்ணயித்துக் கொள்ள, தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுக் கொள்ள உலகத்தில் வழியமைக்கப்பட வேண்டும். இந்த ஒரு ஆதிக்கமற்ற சமூகம் உருவாகும் போதுதான் தீவிரவாதம் என்பதை அறவே ஒழிக்க முடியுமே தவிர, ஆதிக்கம் இருக்கிற வரை ஆதிக்கத்தை எதிர்க்கிற சக்திகள் ஜனநாயக வழியிலும் வருவார்கள், ஆயுத குழுக்களாகவும் வருவார்கள். ஆயுத குழுக்கள் அறவே இல்லாத ஒரு நாடாக இந்தியா உலகம் உருவாக வேண்டும் என்றால் இந்த கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. ஆதிக்கம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.